அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி பொதுவாகவே ஆடி செவ்வாய், ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு உகந்த நாளுங்க. அதில் செவ்வாய்க்கிழமைங்கும் போது முருகனுக்கு உகந்த நாள். அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து வருது. செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை. அப்போது அந்த செவ்வாய்க்கிழமை முருகனையும் நமக்கு வழிபடலாம், முருகப்பெருமானையும் வழிபடலாம், அம்மனையும் வழிபடலாம். ஆடி செவ்வாய்னாலே அம்மனுக்கும் முருகனுக்கும் ஏற்ற நாள். அப்போ இந்த நாளில் கண்டிஷனாக நம்ம வழிபாடை செய்யணுங்க. நம்ம என்ன செய்யணும்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு வழிபாடு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் அம்பாளுக்கு வழிபாடு பண்ணலாம். இந்த நாளில் பொதுவாக ஔவையார் விரதம்னு சொல்லி விரதம் இருப்பாங்கங்க. அதாவது சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத பெண்களும் ஒன்று கூடி ஔவையார் விரதம்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் பொதுவாக ஆடி, மாசி, தை மாதம் இந்த மாதத்துலாம் இருப்பாங்க. முக்கியமாக இந்த ஆடியிலையும் இந்த விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரதம் இருக்கவங்களுக்காக இந்த விரதத்தை நான் சொல்கிறேன். அதாவது ராத்திரி ஒரு 10-10:30 மணிக்கு மேலே வீட்டில் எல்லோரும் உறங்கியதுக்கப்புறம் பெண்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு நமக்கு வயசில் மூத்த நல்ல சுமங்கலி பெண்கள் அவங்க ஔவையாருடைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதில் பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து ஒரு இந்த ஷேப்பாக, அதாவது அம்மி மாதிரி ஆட்டுக்கள் மாதிரி அப்படியெல்லாம் கொழுக்கட்டை செஞ்சு அவங்க ஔவையார் கொழுக்கட்டை, இதுக்கு பேர் ஔவையார் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கொழுக்கட்டையை அதுக்கு ஔவையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதில் எதுவுமே உப்பு சேர்க்க மாட்டாங்க. உப்பு சேர்க்காமல் செய்வாங்க. இது ஔவையார் அம்மனை நினச்சி விளக்கேற்றி அந்த கொழுக்கட்டையை வச்சு பூஜை செஞ்சுட்டு அப்புறம் அங்கே யாராவது ஒருத்தங்க ஒரு நல்ல நமக்கு வயசில் மூத்த ஏதாவது பெண்கள் இருந்தால் அவங்க இந்த ஔவையார் கதையை பற்றி சொல்லுவாங்க. கேட்டுட்டு இந்த நெய்வேத்தியத்தை பின்ன எல்லோரும் சாப்பிடுவாங்க. இதை பெண்கள் மாத்திரம் தான் சாப்பிடுவாங்க. இந்த பூஜையில் ஆண்கள் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. இப்படி நம்ம ஆடி செவ்வாயில் ஔவையார் விரதம் இருக்கவங்களும் இருப்பாங்க. அது முடிஞ்சவங்க அவங்களுக்கு செஞ்சுக்கலாம். இந்த விரதத்தையும் மேற்கொண்டு இந்த கொழுக்கட்டைகளை செஞ்சு நம்ம இப்போ ஔவையாரை வழிபட்டு இதும்போது நமக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும். சரி, நம்ம இப்போ இந்த ஆடி செவ்வாயில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் இருக்க முருகர் படத்துக்கு முதல்ல நீங்கள் அந்த படத்தை நல்ல மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை வாங்கி போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம்னா இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்றுறதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்க கூட 6 வெற்றிலை வச்சு 6 அகல் விளக்கு பஞ்சத்திரி இட்டு நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்க இன்றைக்கி கூட அந்த விஷயத்தை தொடங்கிக்கலாம். இல்லை நான் சாதாரணமாக தான் விளக்கேற்றுறேன் அப்படின்னாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி இட்டு கிழக்கு முகமாக விளக்கேற்றிட்டு அவருக்கு ஒரு நெய்வேத்தியமாக ஏதாவது பால் பாயசம் வைங்க. பால் பாயசம் வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலில் சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு வச்சாலே போதும் நெய்வேத்தியம். 2 வெத்தலை 2 வாழைப்பழம் வச்சு நீங்கள் மனசார முருகப்பெருமானை வேண்டிக்கிடுங்க. வேண்டும் போது உங்களுக்கு இப்போ சொந்த வீடு அமையணும், குழந்தை பாக்கியம் வேணும், இப்போ அரசாங்க வேலை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கூட இந்த முருகப்பெருமானை இந்த நாளில், அதாவது ஆடியில் வர்ற இந்த செவ்வாய்க்கிழமையில் வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். சாயந்தரம் என்ன செய்யுங்க, ஒரு 6 மணி வாக்கில் நீங்கள் சாயந்தரம் அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வழிபடுறதுக்கு இது உகந்த நாள். ஆடி செவ்வாய்னாலே அம்பாளுக்கு உகந்த நாள். அப்போ 6 மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு இட்டு கிழக்கு முகமாக விளக்கேற்றிட்டு அம்பாளுக்கு பிடிச்ச மலர், தாமரை மலர் வாங்கி வைங்க. மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, இது மாதிரி மனம் உள்ள பூக்களை வாங்கி வச்சுட்டு அம்பாளுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வைங்க. ஒன்றுமே முடியலன்னா நான் சொன்ன மாதிரி பாலில் சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் போட்டு அது நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டு தூபம்லாம் காணிங்க. மனசார வழிபடுங்க. அதாவது இந்த ஆடி செவ்வாயில் நம்ம அம்பாளை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள் உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனை வழிபடும்போது அந்த கடன் பிரச்சனைங்கிறது தீந்துடும். வீட்டில் இப்போ தொழில் வளர்ச்சி நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் கூடுதலாக நீங்கள் என்ன செய்யணுன்னா, நம்ம குங்கும அர்ச்சனை செய்யணும். குங்கும அர்ச்சனை எப்படி செய்யுதுன்னா, இப்போ மகாலட்சுமி படத்துக்கிட்ட ஒரு சின்ன, அதாவது எவர் சில்வர் இது வேண்டாம், ஒரு பித்தாளையில் உள்ளதோ
இல்லைன்னா வந்து செம்பில் உள்ளதோ ஒரு சின்ன தாம்பாளம் மாதிரி தட்டு வச்சுட்டு இன்னொரு தட்டில் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தில் ஒவ்வொன்றா எடுத்து ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லி 108 முறை சொல்லுங்கள். அதாவது இப்போ வந்து மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரம் சொல்லலாம், காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க, இல்லைன்னா மகாலட்சுமி மந்திரம் தெரிஞ்சவங்க. மந்திரமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி மகாலட்சுமியை போற்றி போற்றி சொல்லி 108 தடவை அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நீங்கள் வெளியில் எங்கேயும் போகும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கும் போது வச்சுட்டு போங்க. அந்த குங்குமம் உங்களுக்கு இப்போ சகலவித வெற்றிகளையும் தரும். இது வந்து ஆடி மாதத்தில் கூடுதல் பலனை உங்களுக்கு தரும். பின்ன 2 பேருக்கு இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அன்னதானம் கொடுங்க. எப்போதுமே நான் அன்னதானம் கொடுங்கன்னு சொல்கிறேன். இந்த செவ்வாய், ஆடி, வெள்ளி நல்ல நாள்லலாம் 2 பேருக்கு அன்னதானம் கொடுக்கும்போது அது நமக்கு வந்து சகல செல்வாக்கும் உண்டாகும். இதே போல் உங்களுக்கு சகல செல்வாக்குடன் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகட்டும். நானும் மகாலட்சுமி தாயாரும் முருகப்பெருமானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை நன்றி, வணக்கம்.